இருக்கு ப்ரோ. அந்த குழந்தைங்களுக்கோசம் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வில்லேஜ்ல போயிட்டு நேச்சுரலா எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு படத்தை. அந்த அந்த பையன் பேர் என்ன? குரங்கு பேர் மாரியப்பன். அவனதான் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் தான் சூப்பரா நடிச்சிருக்கான். பசங்களுக்காண்டி பாக்கலாம் ப்ரோ. சூப்பர் நல்லா எடுத்திருக்காரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பாக்குற மாதிரி ஒரு நேச்சுரலா எடுத்திருக்காரு. அந்த குடிக்கார ஒருத்தர் வராரு ப்ரோ. காமெடி ப்ரோ. அதுதான் நல்லாதான் ப்ரோ இருக்கு. சைக்கிள் எப்படி கத்துறாங்கோ அப்படின்றத படத்துல காட்டிக்கிறாங்க ப்ரோ. சைக்கிள் எப்படி கத்துறாங்க அதுதான் ஒன்லைன். வில்லேஜ பத்தி தான். அப்பா கத்துறான் புள்ள சைக்கிள். அப்பா வந்து பயந்த சுபாவமா இருக்காரு. அப்பாக்கு பையன் கத்து தரான் ப்ரோ. அதான் குரங்குப்படல் படத்துக்கு வந்தேன் ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம சின்ன வயசுக்கே கொண்டு போய் நம்ம சின்ன வயசில் என்னென்ன பண்ணியிருப்போம் அது எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்கோம். அப்பா பையனுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதில் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறது, அவங்களுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுற சீன் சூப்பராக இருக்கும் ப்ரோ. எமோஷனலாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஜாலியாக ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த 2 hours படம் தான். அந்த 2 hours உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காக வச்சுருக்காங்க ப்ரோ. எனக்கு எஸ்கேனட் ஒரு விஷயம் சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாக பார்க்குறோம். அதுவும் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்குது. நிஜமாவே படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. பிடிச்ச விஷயம் குழந்தைங்க தான். பிடிச்ச விஷயம் குழந்தைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. இப்போ வர படம் எதுவுமே குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரி இல்லை. கேவலமாக இருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. குழந்தைங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அது காமெடி நல்லா இருக்கு. அவங்க மிலிட்ரியும் அந்த குடிகார அவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அவர் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கான்செப்ட்க்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிறுகதை ரொம்ப அழகா யதார்த்தமா எடுத்திருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இருக்க அந்த ரொம்ப ட்ரெண்டியான விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மல் சிறுகதையை ரொம்ப அழகா யதார்த்தமா ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நம்ம விடாமுயற்சியோட இருக்கணும்ன்றத குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா வந்து கடைசியா அவனோட ஆசையை நிறைவேற்றுற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்கேப்புமே ஒரு நல்ல சாய்ஸ் எடுப்பாங்க. ஒரு நல்ல கதையை யதார்த்தமான கதையை சூஸ் பண்ண ஒரு பர்சன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆஹான்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நல்ல கதை. ஸ்லோவாக போச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்கள ரொம்ப என்டர்டெயின் பண்ற மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. பட் இட் இஸ் காமெடி. ஒரே ஒரு பர்சன் தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இட் வாஸ் குட் ஆக்ஷன். சூப்பர் படங்க. எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து சூப்பராக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு அழகான ஒரு அழகியல் சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி படம்னா இன்ட்ரொடக்ஷனு, கிளைமேக்ஸு, ஃபைட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு கிராமத்து ஸ்டோரி கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி படங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு டைலாக் சொல்லலாம். பம்பரம் வந்து ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கோம். சக்கரம் தான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம். இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு பாண்டிங்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நீங்கள் அடுத்த தளத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் சைக்கிள் ஒன்று இருந்தால தான் அந்த இடத்துல எல்லாமே அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே பெருசாக வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீ சைக்கிள் வாங்காத இருந்ததால் நீ இன்னும் நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு அந்த பையன் மூலியமா டைரக்டர் சொல்ல வராரு நான் புரிஞ்சுக்கிறேன். செம்மையான்ற ப்ரோ. பசங்க ஏற்ற படம்னா சம்மரில் கூட்டின்னு வந்தால் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. 2 hours எப்படி போயிடுச்சுனே தெரியல. பாப்பா சைக்கிள் ஓட்டணும்னா ஆன்லைன்னா பேரண்ட்ஸ் பசங்களுக்கு பிடிச்சத வாங்கி தரணும். நல்லா இருந்தது. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இல்ல எங்கேயும் போறதால சொன்னேன் 2 hour எப்படி போயிடுச்சுனே தெரியலன்னு. இல்ல பார்க்கலாம். நல்லாதான் இருந்தது. அவர் பண்ணா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏதோ சொல்லத்துக்கு இல்ல. நல்லா இருக்கு.
பாட்டுல எப்படி மேடம்? பாட்டெல்லாம் நல்லா இருக்குங்க, விஷுவல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து கிராமத்துல எடுத்திருக்காங்க. எப்படி இருந்தது அந்த கிராமம் இது நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுங்க? அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றது, இந்த மாதிரி சைக்கிள் பத்தி அதை பத்தி அவங்க அப்பாவை திட்டுறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து கலாய்க்கிறது அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு நிஜமாவே. என்ன லாக் ஆச்சுதா படத்துல? இல்ல அப்படிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயன் ரெண்டாவது படம் எப்படி இருக்கு பாக்கும்போது? உண்மையாவே நல்லா இருக்கு. பசங்களை கூட்டிட்டு போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. இந்த படத்துல என்ன லாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எதனா தோணுது? இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விஷுவல்லாம் எப்படி இருந்தது பாக்கும்போது? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒன்லைன் என்ன சொல்லுவீங்க? புரியல. ஒன்லைன் படத்துல இதுதான் ஒன்லைன், இத வச்சு தான் கடை வச்சிருக்காங்க. சைக்கிள் வச்சு அவ்வளவு. எங்க தலைவனாலே சூப்பர் தானே. எப்படி இருந்தது ஒரு சீனும்? புரியல. சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. லாஸ்டா அப்பா சென்டிமெண்ட் செம்மையா இருந்துச்சு. பட் எங்க தலைவனாலே சூப்பர் தான். எஸ்கே எப்பவுமே எஸ்கே தான். காமெடி எப்படி இருந்தது? சூப்பர். அவர் என்ன ரோல் என்ன வந்தா உள்ள? இல்ல அந்த மாதிரிலாம் அது வரல. பட் அதான் ஒன்று மிஸ் ஆச்சு. மத்த